ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சென்னை ஹோம் மேக்கர். இன்னைக்கு அசத்தலான ஒரு 6 டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. சப்பாத்தி மாவை திரட்டி வைக்கும்போது நம்ம அவசரத்தில் ஒரு சப்பாத்தி மேலே இன்னொரு சப்பாத்தி வச்சுருவோம். அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் நம்ம திரட்டி வச்சுருக்க சப்பாத்தியை போட்டுடலாம். சப்பாத்தியை 2 பக்கமும் திருப்பி போட்டு சூடாக்கிக்கோங்க. சப்பாத்தி சூடாகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்னொரு சப்பாத்தியும் பிரித்து எடுத்துடலாம். பூசணிக்காய், சேனைக்கிழங்கு இதெல்லாம் வாங்கும்போது தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இது மாதிரி நீங்கள் பீஸ் போட்டு அழகாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா நீட்டாக வந்துடும் தோல். பால் பாத்திரம் கழுவுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கு இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாத்திரத்தில் பாலை ஊற்றிட்டு தண்ணி ஊற்றாமல் முதல்ல தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் பாலை ஊற்றுங்க. பால் பாத்திரம் கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் ரசம் சாப்பிட்டதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிற மிச்ச ரசத்தை தான் நம்ம எடுப்போம். ரசத்தில் அரைச்சி சேர்த்த மிளகு, சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகா இதெல்லாம் அது ஃபுல்லாக அப்படி நிரம்பி போய் இருக்கும். அந்த நேரத்தில் இது மாதிரி ரசத்தை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றி சாப்பிடலாம். கருவேப்பிலையை இது மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா மாதம் முழுக்க நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். கருவேப்பிலை இலையை தனியாக எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் அலசிடுங்க. ஒரு காட்டன் துணியில் அதை பரப்பி விட்டு நல்லா தொடச்சி எடுத்துருங்க ஈரத்தை. நம்ம எதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். கிச்சன் டவல் இனிமேல் நம்ம கடையில் வாங்க வேண்டாம். அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்க பழைய தலகாணி உரையை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம அதைவே கிச்சன் கிளாத்தாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் கமெண்டை ஃபீட்பேக் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.